லைட் அந்த இடத்துல அடிங்க. சும்மா இல்லை சரியா சரி விடுங்க. அப்படியே இந்த மரத்துல இருந்து இந்த மரத்துக்குள்ள சும்மா அழகா பறந்துட்டு வரும். அது கால் இப்படி விரிச்சுச்சுன்னா ரத்த மாதிரி வரும். ஓ இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு வரும். பாய் நிறுத்துறா இருக்கு பாருங்க. நிறுத்துடா லைன் பறக்க நினைக்கிறேன். ஒரு மணி நேரம் பார்க்கணுமா? அது பார்க்க அவங்க ஒரு இடத்துல படுத்து விட்டுக்கிறானுங்க. இந்த இடத்துல பாம்பு போகுதுங்க. தேள் செந்தேல் ஒன்று அடிச்சு கரெக்டாக அவங்க தலைக்கிட்டே போயிடுச்சு. ஒருத்தருக்கிட்ட டார்ச் அடிச்சு அந்த தேல் அடிச்சு இந்த மாதிரி ஒரு பாம்பு ஒட்டியா சருன்னு வந்து இப்படி ஒன்றுக்குள்ள பூஜை கருன்னு ஒரு பாம்பு கரும்பாம்பு. இந்த மாதிரி நிறைய பூரான்லாம் கடிச்சு போயிடுச்சு. டாங்கிரிக்குள்ளேயே பூரான்னு இருக்கு. டாங்கிரி மடிச்சு வச்சிடறோம்னாங்க பூரான்னு இருக்கு. பேக் இப்படி வச்சிருப்பா மண்ணுக்குள்ளே வச்சிருப்பா. ஒரு பாக்கு பை மாதிரி ஒன்று போட்டு அது மாதிரி வச்சிருப்பா. ஒரு நாளைக்கு வரைக்கும் அதை க்ளீன் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க கரையான் முடிச்சுட்டு நம்ம வாம்பிட்டீங்க. இப்போ பேக் தூக்கி வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க பூரா நிறைய ஒரு 5-6 குட்டி போட்டுருக்கு. குட்டி 7 குட்டி பூரான்னு இருக்கு. எது விஞ்சி அந்த அங்கே இருக்குதா? பார்த்துட்டீங்களா ஈஸி அந்த அவரை நல்லா கிடக்குறோங்களா? வீடியோ தான். பைப்பில் என்ன ஜூம் பண்ணி காட்டுவோமா? இதான் அந்த மான் இறந்தே வந்தது. எப்படின்னா தெரியும் நமக்கு. இங்கே கூட வைக்கலாம் ஏன்னா இந்த மானோட எலும்பு